ராகவ் வந்து அபிகிட்ட வந்து நம்ம லவ்வை சொல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஆனால் அபி வந்து எதையுமே புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. அதனால் ராகவ் ரொம்ப டென்ஷனாக வராரு. நான் என்ன தான் இவளை விரும்புகிறேன்னு சொன்னாலும் இவள் வந்து ஒத்துக்க மாட்டா போல் இருக்கு. இவ ஏன் இப்படி இருக்கான்னு தெரியல. இவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் யோசிக்கிறாரு. அதன்படி வந்து அபிக்கு வந்து நார்மலாக வந்து லவ்வை சொல்லாமலே வந்து அவள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாரு. இந்த சொன்ன ராகவ் என்ன பண்ணுறாரு, அபிகிட்ட வந்து கேட்குறாரு, நீ ஏன் அபி இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்னை புரிஞ்சிக்கவே மாட்டியா அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, உங்களை புரிஞ்சுக்கிறது என்ன இருக்குது, எனக்கு தான் தெரியுமே உங்களை பற்றி, என்ன தான் உங்களுக்கு பிடிக்காது, அதான் எப்படா என்னை கழட்டி விடலான்னு நினச்சிட்ருக்கீங்க, அதுக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடச்சிது, அதை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க, அவ்வளோதானே. நானாக யூஸ் பண்ணேன், நானாக போயிட்டு வந்து டைவர்ஸ் வேணும் அப்ளை பண்ணேன் அப்படின்றாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் என்ன உங்களுக்கு பிடிக்காதுன்ற மட்டும் நிஜம் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இதை கேட்டு ராகு யோசிக்கிறாரு, ஐயோ நான் இப்படி தான் அபிக்கு புரிய வைக்க போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து அபி என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்க பொருள் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டோர் ரூம் போய்ட்டு அடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அந்த பெட்டி எல்லாமே வந்து கீழே விழுந்து அவங்களும் விழுந்துடுறாங்க. அப்போ அவங்க மேலே வந்து அங்கே இருக்க சாரீஸ் எல்லாமே விழுந்துடுது. அதை பார்த்து ராகவ் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்த்து சிரிக்கிறாரு. அபி வந்து மொத்தமாக சாரீ எல்லாம் மேலே விழுந்து பார்த்து, என்னை பார்த்தா உங்களுக்கு விளையாட்டாக இருக்கா, சிரிக்கிறீங்களா, எனக்கு அடிப்படுறது உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ இவன் என்ன மறுபடியும் இப்படி பேசுகிறாளேன்னு சொல்லிட்டு ராகவ் வந்து தூக்க பார்க்குறாரு. மறுபடியும் கீழே விழுறாங்க. வேணும்னே என்னை தூக்கி வேணும்னே கீழே விழ வச்சிட்டிங்களா. ஐயோ இவன் தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அபி அப்படின்னு ராகவ் மேலே பெட்டி விழுந்தது. அப்போ ராகவும் கீழே விழுந்துட்டாரு. 2 பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அப்படியே விழுந்துடுறாங்க. அப்போ ராகவ் வந்து அபியை பார்க்குறாங்க, அபி ராகவ் பார்க்குறாங்க. 2 பேரும் ஒருத்தர் அப்படியே தன்னறியாமல் பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து ராகவ் சொல்கிறாரு, அபி உண்மையிலே சொல்கிறேனே, இந்த நிமிஷம் வந்து நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் என் கண்ணை பாரு, அது உண்மை மட்டும்தான் பேசும், உனக்கு புரியுதா அப்படின்னு அப்படியே பார்க்குறாங்க. ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறேன். ராகவ் என்னை விரும்புகிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, சேச்சு அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிறேன், எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்றாங்க. ஐயோ உலகத்தில் எல்லா மனுஷங்களுக்கும் காதல் வரும் போல் இருக்கே, இவளுக்கு மட்டும் வரவே மாட்டேங்குதே, நான் என்ன தான் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு ராகவ் யோசிக்கிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, முரளி செம்ம டென்ஷனாக இருக்கார். ராகவ் அப்படியே ஒன்றா போகிறது, அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு டென்ஷன் ஆகி ஒன்றுமே புரியல அவருக்கு. அவரால் தூங்க முடியல, சாப்பிட முடியல, ரொம்ப டென்ஷனாக இருக்கார். அதை பார்த்துட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம அஞ்சலி வந்து என்னாச்சு இவருக்கு, ஏன் இப்படி இருக்காரு அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அவர் பண்ணுறது எதுவுமே சரியில்லை, ஒரு மாதிரி இருக்கார், எனக்கு ஒன்றுமே புரியல அபி அப்படின்னு சொல்லிட்டு அபி கிட்ட சொல்கிறாங்க. அபி என்ன பண்ணுறாங்க, நேராக முரளிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதனால் வந்து தொல்லை கொடுக்குறீங்க, ஏன் நிம்மதியாக அவங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா. ஐயோ அபி அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நம்பக்கூடிய அளவில் நான் இல்லை, அஞ்சலி அக்காவுக்கு குழந்தை பிறக்க வரைக்கும் அவங்கள பத்திரமா பார்த்துங்க, அப்படி இல்லைன்னா நடக்கிறது வேறு அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இவன் இப்படி மிரட்டுறா, அஞ்சலி நான் பத்திரமா இருந்தால் தானே, அவளை நான் என்ன பண்ண போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக பார்க்குறாரு முரளி. இங்கே வந்து அபி என்ன பண்ணுறாங்க, ரொம்ப வந்து லோன்லியாக உட்காந்துருக்காங்க. அப்போ ராகவ் வராரு. ராகவ் வந்து அபிக்கு வந்து பூ வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. என்னங்க இது பூவெல்லாம் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் ஏன் பூ வாங்கிட்டு வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, வாங்கிட்டு வரலாம், ஆனால் நீங்கள் எப்போவுமே வாங்கிட்டு வர மாட்டீங்க, அதான் கேட்டேன் அப்படின்னோடனே, எனக்கு வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு அபி, அதான் வாங்கி கொடுத்தேன், ப்ளீஸ் அபி இந்த பூ வாங்கிக்கோ அப்படின்னோடனே அங்கே வந்து அஞ்சலி நிற்கிறாங்க. அஞ்சலி பார்த்துட்டு, ஓ அக்காவை சந்தோஷப்படுத்த தான் எனக்கு பூ வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. என்ன அபி வாங்கிக்க மாட்டியா அப்படின்னோடனே, எதுக்காக நீங்கள் பூ வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னு எனக்கு தான் தெரியுமே அப்படி சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. அஞ்சலி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பா இதுக்கப்புறம் வந்து ராகவ் அப்படி சந்தோஷமாக இருப்பாங்க, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அஞ்சலி அக்கா இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தாங்க, அதுக்காக தான் பூ வாங்கி கொடுத்தீங்க, ஐயோ இதையும் தப்பாக நினைக்கிறாளே, நான் எப்படி இவருக்கு புரிய வைக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு ராகவ் யோசிச்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி அபிக்கு சாப்பாடும் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குறாரு. அப்போவும் அவங்க தப்பாக நினச்சிட்டு வேணும்னே அஞ்சலி அக்காக்காக தான் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ராகவுக்கு ஒன்றுமே புரியல, செம்ம டென்ஷன் ஆகிறாரு. இதுக்கப்புறமும் வந்து சும்மா இருக்கக்கூடாது, மனசை திறந்து சொல்லி இன்னும் முடிவு பண்ணுறாரு.